இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன கிரக பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம் வந்து பார்க்கலாங்க. இந்த பதிவின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏன்னா ஒரு கிரகம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்குது, என்ன மாற்றங்களை தருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே அதன்படி செயல்பட்டால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். எந்தவித தேவையில்லாத சங்கடங்களும் நமக்கு கிடைக்காது. அதனால தான் பதிவில் நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா, இது ஒரு எளிமையான பதிவு. ஒரு கிரகம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அதற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக தாங்க இந்த பதிவை நான் போடுறேன். இதை புரிதலோடு புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வாதாரமானது சிறப்பானதாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க, மகிழ்ச்சியை தரார். துலாம் ராசிக்கு குருவால் இப்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் வளர்ச்சி சிறப்பு மிக்கதாக இருக்குது. குழந்தைகளிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துதுங்க. குழந்தைங்களால் உங்களுக்கு பேர் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து, போஸ்ட் அண்ட் அந்த பொசிஷன் எல்லாமே கிடைக்க வேண்டிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு. இதனால் ஒரு முன்னேற்றம் இருக்குது. வாழ்க்கையில் எதுக்காக நம்ம பாடுபடுறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக தான். எல்லா பெற்றோர்களுமே அதற்குத்தான் பாடுபடுவார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு துலாம் ராசியில் இருக்கிறீங்கன்னா பொருளாதார மாற்றமும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பலமிக்க காலம்தாங்க. ஏன்னா பண வரவு அதிகரிக்குது, தொழில் முன்னேற்றம் முழுமையாக உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தொழில் சரியாக இருக்குன்னாலே நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு எப்படி நம்ம வந்து ஆலோசனை பண்ணுவீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நமக்கு வருமானம் இருக்கும் பொழுது எதை செய்தால் நமக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு சிந்தனை வரும், ஒரு தேடல் வரும். அந்த தேடலுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம். நீங்கள் அதை பொருத்தமாக அமைச்சுக்கணும். உங்களுக்கு ஏற்றதை போல் அந்த சூழ்நிலையை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. குருவை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இதுதாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாருங்க. மனசு ரொம்ப லேசாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றுறாருங்க. அதே போல் பொருளாதார மாற்றமும் சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் பணவரவை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு நம்பிக்கையும் திடமான ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. அதே போல் நெருக்கமான உறவுகள் உங்களுடன் இன்னும் கொஞ்சம் பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் யோகமும் உண்டாகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறார். இல்லைங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பிடிமானம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இப்போ அதற்கான சூழ்நிலை மாறும். உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமையுதுங்க. ஏற்கனவே அமைஞ்சவங்களுக்கும் அமையும், நிம்மதி கிடைக்கும். அதாவது மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த தருணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 2 பேருக்குள்ளே பேசுங்க, சரியாக போய்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கணவன் மனைவியிடையே அந்யோன்யத்தையும் அன்பையும் வெளிக்காட்டும் தருணமாக உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு. மனதில் எது பட்டாலும் அப்படியே வெளியே பேசுகிறத முதல்ல நிறுத்திக்கோங்க. துலாம் ராசிக்கு அது கொஞ்சம் நல்லது, உத்தமமான விஷயம்.
எது மனசுக்கு தோணுதோ, யார் தப்பு பண்ணாலும் தப்பு, யார் சரி பண்ணாலும் தூக்கி வச்சு பாராட்டுறது வேண்டாம். அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை முழுசாக அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கண்டுக்காமல் இருங்க, அமைதியாகவே இருங்க. உங்களோட அமைதி தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு உடனே கோவப்பட்டு அவங்கள திட்டுறது, பேசுறது அதெல்லாம் வேண்டாம். அது அவங்களுக்குரிய பிரச்சனை, அதை அவங்க சரி பண்ணிக்குவாங்க. நீங்கள் எதையோ சரி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இல்லைங்க நான் திருத்தி தான் ஆக போகிறேன், அவங்களெல்லாம் நான் சரி பண்ணி தான் ஆக போகிறேன்னும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்குது. அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விலகி நின்னீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சல் வரும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை வேணாலும் செய்யலான்னு யாராவது சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ கரெக்டாக முடிவு பண்ணுவீங்க, எனக்கு இதுதான் வரும், நான் இதை தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. ஏன்னா நமக்கு என்ன வரும் நமக்கு தெரிந்தாலே போதும், அதிலிருந்து உயர்வை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி நம் வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றிக்கலாம். செவ்வாய் பகவான் தொழிலை நல்ல ஒரு அமைப்போடு ஏற்படுத்தி கொடுக்குறார், தைரியத்தை கொடுக்குறார். தேவையான அளவிற்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த பதவிக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க. ஏன்னா பல நாளாக நீங்கள் நினச்சிருப்பீங்க நமக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட மாட்டேது, ஆனால் நம்ம பாட்டு வேலை செஞ்சிட்ருக்கோங்க, நான் பாட்டு செஞ்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எந்த மாற்றமே தெரியலன்றவங்க கூட இப்போ மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குறார். இந்த நாள் வரையும் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவாக சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் பணவரவு, திடீர் யோகம் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. பொறுமையும் திட்டமிடலும் தெளிவாக இருந்தால் எந்த காரியங்கள் எடுத்தாலும், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப சிறப்பான ஒரு டைம் தாங்க உங்களுக்கு. அதே போல் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வேலையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அவ்வளோ செஞ்சுட்டாங்க, நம்மளால் செய்ய முடியும், கிடையவே கிடையாது. உங்களால் மட்டும்தான் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது உங்களால் கம்மியாக செஞ்ச மாதிரி தான் உங்களுக்கே தோணும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு சரியான அமைப்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாருங்க சூரிய பகவான். மற்றவங்கள நம்பி எந்த வேலையில் இறங்காதீங்க, மற்றவங்க எதை செய்தாலும் அதை கவனிக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்க செய்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு உரியது, அது வரக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு வராமல் போகும்பொழுது நஷ்டம் ஏற்பட்டுடும். உங்களுக்கு என்ன வருது, உங்களால் எது முடியுங்கிற தெளிவு இப்போ கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால தெளிவாக உங்களுக்கு உரியதை எடுத்து நீங்கள் செய்தால் அத்தனையும் வெற்றியாக மாறக்கூடிய காலம் இதுதாங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்குது. அதே போல் நிறைய முடிவுகள் சிந்தித்து ஆலோசனை பண்ணி எடுப்பீங்க, எல்லா இடத்துலையும் சிந்திப்பீங்க, சரியாக இருக்கா சரியா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் பொழுது தெளிவான முடிவுகள், வெற்றிகரமான முடிவுகள் உங்களை தேடி வரும். நிறைய சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சாதனை எல்லாம் உங்களுக்கு பலமிக்கதாக மாறும், தொட்டது துலங்கும். எடுத்த காரியங்கள் முழுமையாக நடைபெறக்கூடிய காலங்கிறதுனால வெற்றியோடு இருக்கக்கூடிய காலம் தாங்க. புதன் பகவான் ஆலோசனை பண்ணி சிந்தித்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அவர் நல்ல சப்போர்ட்டில் இருக்காருங்க. ஏன்னா எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு. அதே போல் சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலை சுற்றி இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான வழிவகை ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சிந்திப்பீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆனாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க, எப்படி செய்யணும், இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கே, தவறு நடந்திருக்கேன்ட்டு அந்த தவறையும் சரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை புதன் கொடுப்பது உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடியதாக தான் இருக்குதுங்க. இப்போ சனி கிரகமானது உங்களுக்கு ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிறைய விஷயங்களை நீங்கள் திட்டமிடலோடு யோசிச்சுட்டு இருக்கணுங்க. அவசரப்பட்டு தடால் புடால்னு எந்த காரியம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் போகும். அந்த மாதிரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார். அதே போல் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டென்ஷன், கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லார்கிட்டையும் கோவப்படும் பொழுது அது உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பை
வந்து அதுவே தன்னால் வந்துடும். அதனால் முடிந்த வரையிலும் எல்லாரிடத்திலும் கோவப்படாதீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. எல்லாரும் வேணுன்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா எப்பயுமே துலாம் ராசி வந்து யார் வேணாங்க நான் தனித்து நின்றுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா துலாம் ராசிக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த கோபம், டென்ஷன், எரிச்சல் எல்லாமே உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட சேர விடாமல் பிரித்து கொண்டுட்டு போகிற அமைப்பை ஏற்படுத்திடும். எப்போ பாரு இவங்க டென்ஷனாகவே இருக்காங்க, எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த டைம் நமக்கு மனசு கஷ்டப்படுதுங்க. வேண்டாங்க, அவங்க கூட நமக்கு சவகாசமே வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் பிரிதக்கூடிய பிரிவை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் வேணும், எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது நாள் வரைக்கும் இருந்தீங்க இல்லையா? அந்த எண்ணமாகப்பட்டது உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் உங்களுக்கு அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனி பகவான் அதை தான் கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் அமைதியும் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் சரியான அமைப்பில் இல்லாத பொழுது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க. பண விஷயம் வருது, நம்ம வாங்குகிற ஒருத்தங்கிட்டனாலும் அதையும் கவனமாக வாங்கணும். இல்லை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது சரியாக எப்படி தரணும், எத்தனை மாதத்தில் நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு முறைப்படுத்தி அதை கொடுக்கணும். இல்லைன்னா திருப்பி வரலன்னா போய் கேட்கவும் முடியாது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை விடும்பொழுது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கரெக்டாக எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வேலையை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பண பிரச்சனை வராது, பண இழப்பு ஏற்படாது. எடுத்தங்கவுத்தன் யாரையும் வந்து மனதால் வந்து அவங்களாம் பெரிய ஆளுன்னு ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து உங்கள் மனசை போட்டு வச்சுக்கூடாது. அவங்களெல்லாம் பெரிய ஆளாகவே நினைக்காதீங்க. எல்லாரும் சமம் நினச்சி அவங்களுக்கு என்ன தரணுமோ அதை தாங்க. ஆனால் அதை சரியாக நீங்கள் வந்து கையாளணும். அதுதான் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணுங்க. அதே போல் பேசும் பொழுது நிதானமாக பேசணும், சாதாரணமாக பேசணும். எதையாவது எடுத்துங்கவுத்தன் பேசினாலோ இல்லை உங்கள் பெருமையை பற்றி அங்கே பேசினாலோ அந்த இடத்துல பெரிய பிரளயமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என் பெருமையை தானேங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அந்த இடத்தில் மற்றவர்கள் உங்கள் பேரில் பொறாமையில் ஏதாவது உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அது பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க. உங்களை பற்றி பர்சனல் விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருங்க. ரகசியமாக வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. வீட்டு விஷயத்தை அந்த வீட்டோடு முடிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து 4 பேர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அவங்களால ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு தேடக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஆறுதல்லாம் கிடையாது. அவங்களால உங்களுக்கு அவஸ்தை தான் கிடைக்கும். அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வீட்டு விஷயத்தை நீங்களே மனதார வச்சுக்கோங்க. அதே போல் மன தைரியத்தை வளர்த்துக்கணும். அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து மனசை தைரியமாக வச்சுக்கணும். அப்போ தான் போட்டு டென்ஷன் ஆகிறது, மனசை குழப்பிக்கிறது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்காமல் உங்களுக்கு உரியது எங்கேயும் போகலை, கிடைச்சிருன்ற நம்பிக்கையோடு இருந்து பெண்களுக்கு இது முக்கியமாக சொல்கிறேங்க. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்கும் துலாம் ராசிக்கு இது நல்ல அமைப்பு தாங்க. பாடுபடுங்க, தப்பு கிடையாது. குடும்பத்தை ஒத்துமையை அரவணைச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் குடும்பத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இப்போ 2 பேர் 3 பேர் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அப்போ தான் அப்பாவுக்கு தெரியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது. குடும்ப வருமானம் ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு இவ்வளோ நாள் குடும்பத்தை நடத்தியாச்சு, இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குதுன்னும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலமிக்கதாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு. ராகு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார். மனோதைரியத்தை கொடுக்குறாரு, சிந்தனை தெளிவு கொடுக்குறாருங்க. கேது பகவான் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்குது, உறவுகள் வருகை இருக்குது, இறைவன் மீது நம்பிக்கை இருக்குது, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி வேணுமா எல்லாமே கிடைக்கிது. ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியங்க. எல்லாமே உடனே கிடைக்காது. கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அலக்கழிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வாங்கிடுவோன்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து காலத்தை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க.